Hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு மோட்டிவேஷனான டோலுக்காக எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் சைடில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே 350cc லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்க ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ ராயல் என்ஃபீல்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் ஹண்டர் 350யோட ரெட்ரோ ரெபல் எடிஷன்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணி வாக்ரவுண்ட் ரிவ்யூ டிரைவ் ரிவ்யூலாம் போட்டேன். ஸோ அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் எட்டு வந்திருக்கிற வெஹிக்கிள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எடிஷன். ஸோ இதுதான் பேசிக்கான வேரியண்ட். இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பஸ்ட்டான ப்ரைஸில் 1,73,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட டீட்டெயில் வாக்ரவுண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். டிரைவ் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து மற்ற எடிஷன்ஸ்க்கும் இந்த எடிஷன் ரெட்ரோ ரிபல் மெட்ரோ இதுக்கும் இந்த வண்டிக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ், இந்த வண்டியில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இந்த வண்டியில் ஆட் ஆன் ஆகுது, ஆக்சரிஸு, இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு வியூ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ஷார்ட் ஸ்பாட் வந்துருங்க. ஃபேக்ட்ரி எடிஷனில் மொத்தம் 2 கலர்ஸ் வருதுங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று ஒயிட்டு. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போத்த ப்ரைஸ் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாக்கும் ஒயிட்க்கும் டேங்க் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. டேங்கோட கலர்ஸ் மட்டும் தான், மற்ற எல்லாமே வண்டியில் சேமாக தான் வருது. இந்த வண்டியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்போக்ஸ் வீல்ஸ் வந்து வந்துடும். மற்ற வண்டியில் நமக்கு அலாய்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ரியரில் நம்ம டிஸ்க்கு கூட வராது, வெறும் ட்ரம் பிரேக் தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். அதான் ஒரு மேட்ரு. இந்த வண்டியில் சில்வர் அண்ட் பிளாக் இந்த 2 கலர்ஸ் வந்து அவைலபிள். ஸோ ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கு சேம் தான். நமக்கு 20 PS பவரும் 27 Nm ஆஃப் டார்க்கும் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 155 mm தான். அதே சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட் ஹைட்டு 800 மீட்டர்ஸு. ஓவரால் வண்டியோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1370 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் வெயிட் மட்டுமே 177 kgs இந்த வண்டி வருது. ஸோ மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ போல 3 years வந்து கொடுத்துருக்காங்க வித் 30,000 kilometers ஸ்டாண்டர்டான வாரண்டிங்க ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும். 17 inch ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் நமக்கு வருது. ஃப்ரண்ட் டயரோட சைஸு 100/80 17 inch, ரியரில் வந்து 120/80 17 inch வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்டு டயர்ஸ் தான் வண்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 349cc டிஸ்பிளேஸ்மெண்ட் சிங்கிள் சிலிண்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட் டுவல் பிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியேட்டர் கூட கிடையாது, வெறும் ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் தான் நமக்கு வருது. அதே கிளாசிக் மாதிரியே தான் ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் மட்டும் தான் வருது. 5 speed மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரதுனால வெட் மல்டிப்ளேட் கிளச் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ செயின் ட்ரைவ் வெஹிக்கிள் தான் வருது. நமக்கு வந்து செயின் ட்ரைவில் ஓப்பன் ஸ்ப்ராக்கெட் தான், நம்ம வந்து லூப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி எடிஷனுங்கிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்து. ஒரு பிகினிங் லெவலில் ஒரு வண்டி எடுக்கணும்னு ட்ரீம் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரி எடிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ஹைட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 6 feet டாலான பர்சன். நானே உட்காந்து இந்த வண்டியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி மெட்ரோட ரிபல் எடிஷன்ஸில். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியோட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. வண்டியோட ஹைட்டு வந்து நானே உட்காடுறேன், எனக்கு நல்லா ஹேண்ட்லிங், மேன் டு ஹேண்டில் பாரோட லென்த்து, அதுக்கப்புறம் நம்ம சீட்டிங்கோட பொசிஷனு, டேங்கோட டேங்க்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா இன்டர்செப்டரோட அதே சேம் டேங்கோட டைப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ குட்டியான வண்டி நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஃபீல் ஆகாது. நம்ம தள்ளி நின்று பார்க்கும்போது தான் வண்டி சின்னதாக இருக்குங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் அதே சேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த மெட்ரோட ரிபல் எடிஷன்ஸில் வந்து அதோட எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் அப்படியே கேட்டுவாங்க. ஸோ இதுதான் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. எல்லாமே சேம் தான். மற்றபடி இந்த ஹண்டரோட இந்த ஃபேக்ட்ரி எடிஷன் ரொம்பவே ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் இவங்களோட ஆக்சரிஸில் கூட நீங்கள் வந்து அலாய்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த அலாய்ஸோட வேணும்னாலும் உங்களுக்கு மெட்ரோ ரெட்ரோங்கிற எடிஷன்ஸும் இருக்குது. அது வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் நமக்கு கிடைக்கும் ஹெட்லைட்டும் ஹெலஜென்ட்டில் வருது, நமக்கு இண்டிகேட்டரும் ஹெலஜென்ட்லாம் வருது ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்டர்செப்டரோட அதே இண்டிகேட்டர் டைப்பில் உங்களுக்கு வரும். இன்டர்செப்டர் 100க்குலாம் இதே இண்டிகேட்டர் தான் வருது. அப்புறம் முன்னாடி பாப்அப்டான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரெட்ரோ ஸ்டைலில் அதே சேம் மிரர்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட்லேருந்து. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நமக்கு மட்கார்ட்லாம் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியில் வருது. சஸ்பென்ஷனில் சின்ன புஷ் மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வித் ஸ்போக்ஸ் வீல்ஸ், அதே 17 இன்ச் தான் வித் ஸ்போக்ஸ் வீல்ஸ் வருது. ஸோ மெட்டலோட குவாலிட்டி அதெல்லாம் சேம் தான். பட் ராயல் என்ஃபீல்டோட பேட்சிங் நம்ம ஸ்டிக்கரிங்கில் தான் வருது, எம்ப்ளமில் வரல. சின்ன ஒரு டேங்கோட கட்ஸு, அப்புறம் 349cc டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள ஒரு இன்ஜின். அப்புறம் ராயல் என்ஃபீல்டோட பேட்சிங் அதே மாதிரி எந்த இடத்துலையும் விடாமல் எல்லா இடத்துலையும் ராயல் என்ஃபீல்டோட பேட்சிங்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து டுவல் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்விங் டைப்பில். அப்புறம் பின்னாடி ஹேண்ட்லிங்க்கு சின்ன ஒரு ஷாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ சீட் வந்து நார்மலான ஒரு சீட்ஸு. பின்னாடி நமக்கு வந்து ரவுண்ட் டைப்பில் டெயில் லேம்ப்ஸ் வருது. அப்புறம் அதே சேம் ரெட்ரோ ஸ்டைல் இண்டிகேட்டர்ஸும் பேக் சைடில் நமக்கு மெயின்டைன் ஆகுது. அப்புறம் பிடிச்சிக்கிறதுக்கான சின்ன ஒரு ஹேண்ட் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்டீலில் தான் ஃபினிஷ் பண்ணி. அப்புறம் இங்கே சாரிக்கான கார்ட்ஸும் பின்னாடி நமக்கு பேக் சைடில் அவைலபிளாக இருக்குது. வண்டி கூடயே ஸ்டாக்கில் வந்துடுது. செயின் வந்து ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட் தான், சின்ன ஒரு கவர்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பம்பர்ஸ் இல்லை பார்த்தீங்களா, முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பம்பர்ஸ் இல்லை. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேம் தான். நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மவுண்ட்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டிஜிட்டலில் நமக்கு வந்து பெட்ரோல் மீட்டர்ஸ் மட்டும் வரும், மீதி எல்லாமே சேம் தான் வண்டியில். இதுதான் இண்டிகேட்டரோட க்ளோயிங் நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டைலில். சுவிட்சஸும் நல்லா ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம், ட்ரிப் மீட்டர்ஸோட சேஞ்சஸ்லாம். இதுதான் வண்டியோட ஓவரால் லென்த்து. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி வேணும்னா நீங்கள் திருப்பூரில் இருக்க ராயல் பைக்கர்ஸ் பல்லடம் ரோட்டில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க தான் நமக்கு இந்த வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸில் சில வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வெயிட்டிங் டைமில் நீங்கள் புக் பண்ணி வண்டியை வந்து அவைல் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அவங்களோட கஸ்டமர் கேரே வந்து. ஸோ எஸ், இந்த வீடியோ நான் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். நான் வேறு ஏதாவது இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி கேட்பீங்க இந்த வண்டியோட ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது, லோ அண்ட் டார்க்கில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ட்ரைவ் வீடியோவில் எல்லாமே நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது இந்த வண்டியை பற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களோட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video, and bye from Travelgram of UV with this Hunter 350 Factory Edition. So bye guys.